ஏப்பாக்கு தூக்கணுமா? தூக்கணுமா? அம்மா விட்டுட்டு அங்கே குப்பை ஓட்ட போனேன். அம்மா நீ பின்னாடியே இப்படி ஓடி விட்டு போனா எப்படி? எதுக்கு அப்படி ஓடி வந்த? பிடிக்கவே முடியல உன்னை. நான் இன்னைக்கு ஜட்டு வேகத்தில் ஓடுறேன். வெளியே நீ கதவையவே திறக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணுறான். ஏன் பாப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கதவையவே திறக்க முடியாது. எந்த நேரம் பெல்ட் போட்டும் கட்டி இருக்க முடியாது, கதவையும் சாத்தி வச்சிருக்க முடியாது. ஈஸியாக கதவை திறந்து வச்சா முதல்ல வாசப்படியிலே படுத்துருப்பா. இப்போ வெளியில் ஓடிடுறான். அதனால பிடிக்கவே முடியல. இன்னைக்கு குப்பை கொட்டை போயிட்டு இவளை வந்து திரும்பி பார்க்குறேன், வெளியில் வீதியில் விளையாடுது. ரொம்ப பயந்துட்டு திருப்பி வந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி. அப்புறம் காம்பவுண்ட் வீதியெல்லாம் ரோடு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெளியில் கதவு திறந்தா இப்போ ஓடிடுறான். நல்லா விளையாண்டு பழகிடுச்சு வெளியில் போயிட்டு. அதனால பயம். ரொம்ப செல்லம், அதிக செல்லம் கொடுத்தாச்சு. அட்டி போட்டு விட்டுருணும் பார்த்துக்கா. எனக்கு ரொம்ப பயந்துட்டு நான் இன்னைக்கு. ஐயோ எனக்கு அவ்வளோதான், பிடிக்க முடியாது. வேற நாய் ஏதாவது இருந்துச்சுன்னா கடிச்சு வச்சிடும், அவ்வளோதான். நாய் யாராலும் பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் போக வேண்டியது. என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே கட்டியாகவும் போட்டு வச்சிருக்க முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பெல்ட் வாங்கி ஒரு இடத்துல, அது பெல்ட் வாங்கி கட்டி போட்டு பழக்கவும் இல்லை. வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பெல்ட் வாங்கி கட்டி போட்டால் அது பேரனும் பேத்தி கட்டிலாம் போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் கட்டிகிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே இதை கட்டி போடாமல் வச்சுருக்கேன். நம்ம தோட்டக்காடாக இருந்தால் விட்டுறலாம், அது வாட்டுக்கு விளையாடும் நோக்கத்துக்கு. கதவை வெயில் காலத்தில் திறக்காமையும் இருக்க முடியாது. கதவை வந்து க்ளோஸ் பண்ணி பார்த்தா வச்சுருக்குறேன். இப்போ ஓடிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்த மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். குழந்த மாதிரி, அப்புறம் குழந்த மாதிரி. என் வாயில் இப்படி கையை கடைச்சிட்டே தான் இருக்கணுமா பாப்பா? ஆமாம், யாரு இதாக இருந்தாலும் வாய் திறந்துக்கிட்டே தான் இருக்குவா. அப்போதான் வந்து முட்டை சாப்பிட்டான். முட்டை சாப்பிட்டீங்களா? போய் படுத்து தூங்க வேண்டியதானே. கம்முனு தூங்குவா, வேண்டியதானே. உன்னை தூங்க வச்சிருவா. அதுக்குள்ள தூங்க வேண்டியதானே நீங்கள். அப்புறம் ஏன் இப்போ அம்மா கிட்ட வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த நேரம் கை வாய்க்குள்ளே வச்சிருக்கணும். விரல் கை நல்லா நொறுங்க கடிச்சிக்கிட்டு இருக்கணும். என்னை கேட்டால் ரொம்ப செல்லம் கொடுத்துக்கணும்னு தோணுது. அது உண்மை, அதுதான் உண்மை. கூண்டு ஒன்று வாங்கி கேசவன் சொல்லுவேன், கராராக வச்சுருங்க, ரொம்ப இதாக வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு அப்படி வச்சிருக்க செல்லம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணுவா. ஒரு கூண்டு ஒன்று வாங்கி உள்ளேயே உன்னை போட்டு வச்சிடலாமா பாப்பு? பிரச்சனையெல்லாம் போயிடும். உள்ளேயே கத்திட்டே கடான்னு சொல்லிட்டு போ அப்படி இப்படி விளையாடுப்போம். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கேயே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போறது. ஏன் போய் விளையாடுப்போம். போதும், கொஞ்சம் போங்க விளையாடுப்போம், இல்லைன்னா படுத்துக்கோ. கதவு கிட்ட மட்டும் மறந்துடாத.